உங்களுக்கு 6 வாரத்துக்குள்ள ஃபேட் லாஸ் பண்ணணுமா? அப்போ நான் சொல்கிற 10 விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாடிக்கு என்ன வேணுன்றதை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் தான் ஃபேட் லாஸ் ஸ்மூத்தாகவும் இருக்கும். மசில் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேஜி ஆஃப் மசில் ஒரு நாளைக்கு ஒரு 50 கேலரிஸ் பர்ன் பண்ணுது ரெஸ்ட்டில் கூட. கம்மியாக தூங்குறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கார்டிசால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. 1.2 to 1.6 கிராம்ஸ் பர் கிலோகிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்தாகணும். நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் பத்தாது, தூக்கமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஸ் தென் 6 hours a day. ஆனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஃபேட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் ஃபேட்டை நீங்கள் ட்ரெட்மில்ல பர்ன் பண்ணலை, செல்லுக்குள்ளே இருக்க மைட்டோகாண்ட்ரியாவில் தான் பர்ன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது ஒரு ஃபேட்டு ட்ரைகிளிசரைட்ஸாக தான் ஸ்டோர் ஆகுது. அது பர்ன் ஆகும்போது ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலாக மாறுது. இது உங்கள் பிளட்டுக்குள்ளே போய் அந்த ஃபேட்டி ஆசிட் எனர்ஜிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லிட்ரலாக உங்கள் ஸ்வெட் மூலமாகவும் நீங்கள் சுவாசம் மூலமாக தான் உங்கள் ஃபேட்டை நீங்கள் பர்ன் பண்ணுறீங்க. எக்ஸசைஸ் பண்ணால் ஹெல்ப் பண்ணும் தான், ஆனால் தூங்கும் போதும் நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போதும் நீட் பண்ணும்போதும் தான் உங்களுக்கு ஃபேட் அதிகமாக பர்ன் ஆகுது. ஃபேட் லாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, இது ஒரு பயாலாஜிக்கல் அலைன்மெண்ட். அதாவது நான் கம்மியாக சாப்பிட போகிறேன், நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், எப்போவுமே பசியோடு இருக்க போகிறேன், இல்லை தலைவலியோடு இருக்க போகிறேன்றது ஃபேட் லாஸ் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா பாடி கண்டிப்பாக ஃபேட்டை பர்ன் பண்ணாது. உங்கள் பாடிக்கு என்ன வேணுன்றதை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் தான் ஃபேட் லாஸ் ஸ்மூத்தாகவும் இருக்கும், பர்மனெண்ட்டாகவும் இருக்கும். கிராஷ் டயட்டிங் பண்ணவே கூடாது. கிராஷ் டயட்டிங் பண்ணும்போது கேலரி லெவல் ரொம்பவே கம்மியாகுது. இதனால் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி உங்களோட T3 ஹார்மோன் லெவல் கம்மியாகுது. இதனால் மெட்டபாலிக் ட்ராப் ஆகுது. இதை மெட்டபாலிக் அடாப்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லோ கேலரி லெவல்ஸை நம்மளோட பாடி அடாப்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதனால தான் எப்போவுமே டயர்டாக இருக்கிறது, ஹேர் லாஸ் ஆகிறது, ஸ்கின் அப்படியே டல் ஆகிறது, ஃபேட் கெயின் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா கூட உங்கள் பாடியில் அதிகமாக வெயிட் ஏறுறது. ஸோ நம்மளோட பாடியை ஃபேட்டை பர்ன் பண்ண கற்றுக் கொடுக்கணும், ஃபேட்டை ஸ்டோர் பண்ண கற்றுக் கொடுக்கக்கூடாது. ப்ரோட்டீன் இஸ் த கிங். உங்களோட டயட்டில் ப்ரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கோங்க. 1.2 to 1.6 கிராம்ஸ் பர் கிலோகிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்தாகணும். கம்மியாக ப்ரோட்டீன் சாப்பிடும்போது மசில் லாஸ் ஆகுது. கம்மியாக மசில் இருந்தால் கம்மியாக மெட்டபாலிசம் நடக்குது. இதுவே அதிகமான ப்ரோட்டீன் சாப்பிடும்போது மசில் க்ரோத் இருக்குது, உங்களோட மெட்டபாலிசம் அதிகமாகுது. இதனால் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு கேலரி பர்ன் அண்ட் ஃபேட் பர்ன் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக பசியை கம்மிப்படுத்துறதுக்கு உங்கள் ஹேரோட க்ரோத்துக்கும் ஸ்கின்னோட க்ளோக்கும் ப்ரோட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீட் எக்ஸாம் பற்றி பேசலை, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். அதாவது நம்ம நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது எவ்வளோ கேலரி பர்ன் ஆகுது தான். சர்ப்ரைசிங்காக இந்த நீட் தான் உங்களோட மெஜாரிட்டியோட ஃபேட் லாஸ்க்கே காரணம், ஈட் கிடையாது. அதாவது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். ஸோ நீட்க்கு எக்ஸாம்பிள் என்ன? சும்மா ஃபோன் பேசும்போதே நடந்துகிட்ருக்குது, ஸ்டேர் கிளைம் பண்ணுறது, வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, ஏன் சும்மா உட்காந்தும்போது ஆக்ஷன்ஸோடு நம்ம பேசுகிறது, இது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 400 to 600 கேலரிஸ் வரையும் அதிகமாக பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்த தடவை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடு நீங்கள் பேசும்போது படுத்துகிட்டே ரொமான்டிக்காக பேசாமல் ஒரு வாக் போயிட்டு ஹெல்த்தியாக பேசுங்க. அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் பத்தாது, தூக்கமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லெஸ் தென் 6 hours a day என்ன பண்ணுன்னா உங்களோட அப்பீடைட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது அதிகமாக பசிக்க வைக்கிறது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறதுனால உங்களோட கிரெலின், அதாவது உங்களோட ஹங்கர் ஹார்மோன் 30% அதிகமாகுது. உங்களோட சட்டைட்டி ஹார்மோன் லெப்டின் 30% கம்மியாகுது. இதனால் உங்களுக்கு அதிகமாக பசிச்சிட்ருக்கு அண்ட் ஓவர் ஸ்நாக்கிங் அண்ட் பிஞ்ச் ஈட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியாக தூங்குறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கார்டிசால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் உங்கள் பாடி ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மோடுக்கு மாதிரி ஃபேட்டை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்குது, எஸ்பெஷலி உங்களோட ஆர்கன்ஸை சுற்றி. ஸோ நீங்கள் சாப்பிட்ற கேலரி டெஃபிசிட்டோட ஸ்லீப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேட் பர்னிங் டூல். கண்டிப்பாக 8 மணி நேரமாவது மினிமம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மசில், ஸோ எந்த ஒரு ஃபேட் லாஸ் பண்ணுனாலும் மசில் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேஜி ஆஃப் மசில் ஒரு நாளைக்கு ஒரு 50 கேலரிஸ் பர்ன் பண்ணுது ரெஸ்ட்டில் கூட. மசில் மாஸ் கம்மியாகும்போது மெட்டபாலிசம் ட்ராப் ஆகுது. மசில் மாஸ் அதிகமாக இருக்கும்போது மெட்டபாலிசம் அதிகமாகி ஃபேட் போனும் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட ஃபேட் லாஸ்
பர்மனெண்ட்டாக இருக்குது. ஸோ மசில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? சும்மா கார்டியோ பண்ணிகிட்டே ட்ரெட்மில்ல ஓடிட்டே இல்லாமல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அட்லீஸ்ட் 4 times a week கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதோட ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 1.2 to 1.6 grams per kg பாடி வெயிட் ப்ரோட்டீன் கண்டிப்பாக டயட்டில் சேர்த்துக்கணும். ரொம்ப லோ கேலரி டயட் கூடவே கூடாது. எமோஷ்னல் ஈட்டிங். ஸோ நம்ம ரொம்ப எமோஷன்ஸ் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பிஞ்ச் ஈட் பண்ண ஆரம்பிப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி கிரேவிங்ஸ் அதிகமாகும். இதனால் உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மியாகும், இன்சுலின் லெவல் அதிகமாகும். இதனால் என்ன ஆகுது? ஸோ ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. கம்மியாக சாப்பிட்றீங்க, இன்சுலின் அதிகமாக இருக்குது, தூக்கம் கிடையாது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, தூக்கம் கம்மியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது? அதிகமாக சாப்பிட்றீங்க. ஆல்ரெடி ஒரு கேலரி டெஃபிசிட்டில் இன்சுலின் அதிகமாக இருக்கும்போது ஃபேட் பேர்ன் ஆகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போது அதிகமாக கேலரி சாப்பிடும்போது ஃபேட் பேர்ன் ஆகிறத விட ஃபேட் கெயின் தான் அதிகமாகும். ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, டான்ஸ் ஆடுங்க, ஜேர்னல் பண்ணுங்கள். ஆனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஃபேட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு ஃபேட் லாஸ்க்கு இன்டென்சிட்டி விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்டாக ஒரு டயட் பிளான் எடுத்து பண்ணுறதை விட ஒரு நார்மலான டயட் பிளானை சஸ்டெயினபிளாக ரொம்ப நாள் ஒரு 6 மாதத்துக்கு ரெகுலராக டே இன் அண்ட் டே அவுட் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் உங்கள் ஃபேட் லாஸ் ப்ரொக்ரெசிவாக போயிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட ஃபேட் லாஸ் பர்மனெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் நான் கீட்டோ ட்ரை பண்ணுறேன், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுறேன், ஒரு டீடாக்ஸ் பிளான் ட்ரை பண்ணுறேன்னா அந்த 3 மாதமோ 6 மாதமோ அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் நார்மல் டயட் போகும்போது திருப்பி ஃபேட் கெயின் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு பிளான் பண்ணாமல் லாங் கேம் பிளான் பண்ணுங்கள். ரிமெம்பர், ஃபேட் லாஸ் இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன், இட் இஸ் மோர் அபவுட் கன்சிஸ்டன்சி. ஸோ நீட்க்கு எக்ஸாம்பிள் என்ன? சும்மா ஃபோன் பேசும்போதே நடந்துகிட்ருக்குது, ஸ்டேர் கிளைம் பண்ணுறது, வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, ஏன் சும்மா உட்காந்தும்போது ஆக்ஷன்ஸோடு நம்ம பேசுகிறது, இது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 400 to 600 கேலரிஸ் வரையும் அதிகமாக பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களோட ஃபேட் லாஸ் பர்மனெண்ட்டாக இருக்குது. ஸோ மசில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? சும்மா கார்டியோ பண்ணிகிட்டே ட்ரெட்மில்ல ஓடிட்டே இல்லாமல் ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, டான்ஸ் ஆடுங்க, ஜேர்னல் பண்ணுங்கள். ரிமெம்பர், ஃபேட் லாஸ் இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன், இட் இஸ் மோர் அபவுட் கன்சிஸ்டன்சி. கிராஷ் டயட்டிங் பண்ணும்போது கேலரி லெவல் ரொம்பவே கம்மியாகுது. இதனால் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுது. நான் சொல்கிற 10 விஷயத்தையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஃபேட் லாஸ் பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.